அத்தம் அந்த பரோட்டா சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே திண்டுக்கல் போகிற வழியில் சிறுமலைன்னு ஒன்று இருக்குது. அது மேலே போயிட்டு சும்மா ஒரு 2 வியூ பாயிண்ட்டு மேலே ஒரு டெம்பிள் இருக்குது. அதை பார்த்துட்டு போவோம். அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த எண்டில் வந்தோம். இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே வந்துட்டு இதோ இந்த இடத்துல வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ட்ரெக் பண்ணணும். அங்கே மேலே போகணுன்னு சொல்கிறாங்க. 40 மினிட்ஸ் நம்ம ட்ரெக் பண்ணி போகணுன்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே போயிட்டு எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல கூட உள்ளே வந்தாலும் நிறைய பீப்புள் இருக்காங்க. குட்டி குட்டி வில்லேஜஸ் நிறைய பார்த்தோம் வர வழியிலையும். இங்கே நிறைய வில்லேஜஸுமே இருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லாகவே வில்லேஜஸ் இருக்கு. சிவன் கோயில் மேலே இருக்கான், அந்த இடத்துக்கு போனோம். 1 கிலோமீட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கட்டி அழிஞ்சு போன மாதிரி இருக்கு. மேலே போகலான்னு நினைக்கிறோம், பட் கல்யாணத்துக்கும் லேட் ஆச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு ட்ரை பண்ணுவோம். முடியலன்னா திருப்பி வந்துடலாம். ஆட்டோ இருக்குமா? 10 மினிட்ஸ் நடந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க, மூச்சு வாங்குது பயங்கரமா. பட் வியூ வேற லெவல்ல இருக்கு. இங்க பாருங்க, இங்கேருந்து ஏறிட்டு அப்படியே போய் ஒரு பெண்டு திரும்புது, திருப்பி இந்த மாதிரி ஏறணும். அந்த டாப்புக்கு போனோம் நம்ம. ஐயோ டே ரெக்கார்டே போலடா. இப்படி சரி 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 இப்போ பேசு. முக்கால்வாசி வந்துட்டோம், இன்னும் கால்வாசி தான் போனோம். வியூ செம்மையாக இருக்குது. ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ப்ளஸ் உடஞ்சி போயிருக்கு. அதனால் ஏறுறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த வியூ பார்த்த உடனே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக சில்லாக இருக்குது. மேலே போயிட்டு ஃபுல் வீடியோவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் அப்படியே போகிறேன், அப்படியே கட் பண்ணாத. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா, திண்டுக்கல் வந்தால் இந்த இடத்துக்கு இந்த இது பார்க்கறதுக்காக வரது ஒர்த்து. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. சில்லுன்னு இருக்குது காற்று. என்ஜாய் பண்ணலாம், எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ½ டே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா இருக்குது ஓவராலாக எக்ஸ்பீரியன்ஸ். மேலே போவோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், போயிட்டு போய்ப்போம். எல்லாம் வந்துட்டோம். இதெல்லாம் ஒரு கோயில் இருக்குது, வியூ செம்மையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகணும். மேலே வந்தால் ஒரு சாமி இருக்குது.
ஒரு சாமின்ற மேலே வந்தால் முருகர் இருக்கு, மயில் ஒரு வேல் வச்சிருக்காங்க. சீக்கிரம் இந்த முருகர் கிட்ட இருந்து இங்கே வந்தா கோயில் இருக்கு. அடி தண்ணி வச்சிருக்காங்க மேல இருக்கு. அவ்வளவுதான். இங்க சாமி பார்த்துட்டு இப்ப இறங்கி போயிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ஒர்த்து, நல்லா இருக்கு இந்த பிளேஸ். ஆனா கடைசியில மேரேஜுக்கு லேட் ஆகி போச்சு, அதனால இப்ப சீக்கிரமா நம்ம போனோம். அதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஷாப் இருந்துச்சு, அங்க மட்டும் ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் டக்குன்னு. அவ்வளவுதான். சிறுமலை ட்ரிப் ஓவர். நெக்ஸ்ட் திண்டுக்கல்ல போயிட்டு கல்யாணம் பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். வேற எந்த பிளானும் வச்சுக்கல, ஆல்ரெடி டயர்டா இருக்கு, நேற்று நைட்டு ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தது. ஸோ நேரா வீட்டுக்கு போயிடலாம். இவங்களை எடுத்துட்டு போய் சென்னையில விட்டுட்டு அதுக்கப்புறம் போனோம், அதுவே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஸோ இவங்களை எப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணி காஞ்சிபுரம் கூட்டின்னு வந்து அங்க வந்து பஸ் ஏற்றி விடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். பார்ப்போம். அப்படியே போகலாம். இதுதான் மிளகு தோட்டம், ஃபுல்லாக மிளகு விளைய வைக்கிறாங்க. மிளகு தெரியும்ல, 1 கிலோ 1000 ரூபாய் கிட்ட வரும். இந்த மாதிரி தான் விளைய வைக்கிறாங்க. அதில் கிட்ட போய் பார்த்தாக்கா தெரிஞ்சு குட்டி குட்டியாக கொடியில் வந்து மிளகு இருக்கு, அதை வந்து எடுக்கிறாங்க. இங்க ஒரு காஃபி ஷாப்க்கு வந்திருக்கோம், டி கேஃப்னு சொல்லிட்டு. செம்மையா இருக்கு, மேலே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. காரை நிறுத்திட்டு அங்க போறோம். இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேலே போயிட்டு சாப்பிடலாம். இப்போ வாங்கிட்டு இருக்காங்க, நம்ம உள்ள போயிட்டு பார்ப்போம். டக்கு 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 ஏத்தாச்சு. என்ன இருக்கு? தொண்டைக்கு இதமா கோல்ட் ஆயிடுச்சு மழையில வந்துட்டு. கூட்டமா இருக்கு, குட்டி காஃபி ஷாப், கூட்டமா இருக்கு. இந்த காஃபி ஷாப் சஞ்சு உட்கார்ந்து இருக்கான், சூப்பரா இருக்கு. சிறுமலை வந்தீங்கன்னா இந்த காஃபி ஷாப்ல வந்து ட்ரை பண்ணிட்டு போங்க. காஃபி ஆர்டர் போட்டிருக்கோம். இந்த மாதிரி என்ன எடுக்கணும் அதே இடத்துல வச்சு 7 பேருக்கு 2 பப்ஸ் வாங்கி வந்திருக்காங்க. இதெல்லாம் டீ எல்லாமே. வந்துட்டோம் வெனியூக்கு. லேட்டாக வந்திருக்கோம், 3 o'clock தான் வந்திருக்கோம். இந்த சிறுமலை போன பயணத்தில் நம்ம வந்து கல்யாணத்துக்கு லேட்டாக வந்துட்டோம். எல்லாமே காலி ஆகிடுச்சு, எதுவுமே இல்லை. அதனால் ஸோ சேட். கேக் வாங்கி மாப்பிள்ளைக்கு வெட்டிட்டு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விஷ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கிளம்ப போகிறோம். கிளம்பி இப்போ சென்னைக்கு போனோம். வரும்போது இந்த எக்ஸைட்மெண்ட் இப்போ சுத்தமாக இல்லை. போகும்போது அடித்து தான் ஓட்ட போகிறேன், வேகமாக தான் போகிறேன். அதாவது ஐ மீன் 100ல் போகிறேன். க்ரூஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ரெவ் பண்ணி ஓட்டலான் இருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ண முடியும். பெருங்குளத்தூர் ஆண்ட வேறு எவ்வளோ டிராஃபிக் இருக்குதுன்னு தெரில, அதை நினச்சாலே ஒரு பக்கம் பக்குன்னு இருக்குது. ஓகே, ஓவராலாக முடிச்சுட்டு பேசுவோம். உளுந்தூர்பேட்டை டோல் தாண்டி இருக்கோம். தாண்டினோடனே காரை நிறுத்திட்டு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு போகணும். ரொம்ப டயர்டாக இருக்குது. இவங்களெல்லாம் சென்னையில் எடுத்து போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம காஞ்சிபுரம் போனோம். பார்ப்போம். இன்னும் வீட்டுக்கு வந்து 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்தா தெரியும். இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவோம் நம்ம வீட்டுக்கு. மைலேஜ் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம சொன்னது வந்து 18 மினிமம் கோலு, 20 வந்தால் சூப்பராக இருக்கும்னு சொன்னோம். பட் நம்மளால் வந்து 19.1 தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது.
அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம கல்யாணத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ரொம்ப வேகமாக வந்தோம். ப்ளஸ் போகும்போது இந்த பொறுமை வந்து வரும்போது இல்லை. வரும்போது வந்து ரொம்ப வேகமாக தான் கொஞ்சம் ஓட்டு வந்தோம். 100 தான். அதுவும் இல்லாமல் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. மோஸ்ட்லி ரொம்ப மைலேஜ் அப்படிலாம் இது பண்ணி ஓட்டு வரல, ஃபுல்லாக ஓட்டினோம். இதில் பார்த்தீங்கன்னா 70% வந்து நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து 19 வந்திருக்கு. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரிப்பு, அதாவது காரை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணதுக்கப்புறம் 245 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 22.7 வந்திருக்கு. 22.7ன்றது வந்து ஒரு நல்ல மைலேஜ் கண்டிப்பாக. ஆனால் ஓவரால் ட்ரிப்புக்கு வந்து அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. நம்ம ஹில்லுக்கு போயிருந்தோம், அங்கேயே வந்து ஒரு 2 பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு மைனஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இது இருந்ததுனால நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ண முடியாத வந்துடுச்சு. ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி ட்ரிப்பை வந்து 18க்கு மேலே முடிச்சிட்டோம். 19.1 மொத்தமாக வந்து 1077. நம்ம வீட்டுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக வந்து 1080ன்ற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வரும். ஸோ இதுதான் கரெக்டாக டீசலோட லைவ் மைலேஜ். உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் வருதுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து சப்போஸ் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக வர மாதிரி இருந்தால் அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கூடிய சீக்கிரம் வந்து மைலேஜை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நான் சொல்கிற மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா உங்களாலேயுமே வந்து இந்த மைலேஜை வந்து எடுத்துகிட்டு வர முடியும். 22.7 வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ரியல் டைமில் வந்து உங்களால் இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர முடியும். இதுக்கான டிப்ஸ் எல்லாமே வந்து நான் தனியாகவே ஒரு வீடியோவும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதோட நம்ம ட்ரிப்பு முடியுது. இப்போ வந்து டைம் வந்து கரெக்டாக 1 o'clock. இன்னும் 2 minutesல நம்ம வீடு வந்துடுவோம். பாலாறு பிரிட்ஜில் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து போயிட்டு தூங்கிட்டு காலையில் ஆஃபீஸ் வேறு போகணும். ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்குது.